வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தென்னாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ள கருவை காக்கும் ஊராக விளங்கக்கூடிய திருக்கருகாவூர் என்னும் திருக்கலாவூரை பற்றிதான். வற்றாத நீரும் வளம் கொழிக்கும் காவிரியும் முற்றாத வாழை முகம் பார்க்கும் கொள்ளிடமும் வெண்ணாற்றிடை உயர்ந்த வீரத் தமிழ் சுவையும் கண்ணார காண்கின்ற கன்னித் தமிழகமாய் சோழ பெருநாட்டில் காவிரி தென்கரை தலங்களில் சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை தலமாக விளங்கி வருவது கருகாத்த நாயகி உடனுரை முல்லைவனநாத சுவாமி திருக்கோவிலாகும். இத்தலம் மூவரால் பாடல் பெற்ற புனித தலமாக விளங்குகிறது. இத்தலம் நம் நாட்டின் சிறப்பில் முதலிடம் பெற்று விளங்கும் 275 தேவார தலங்களுள் ஒன்றாய் உள்ளது. சோழ நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசத்திற்கு தெற்கே 6 கிலோமீட்டர் தூரத்திலும், கும்பகோணத்திற்கு தென்மேற்கில் 20 கிலோமீட்டரிலும், சாலியமங்கலத்திலிருந்து வடக்கில் 10 கிலோமீட்டரிலும், தஞ்சாவூருக்கு வடகிழக்கில் 20 கிலோமீட்டரிலும் வெட்டாற்றின் தென்கரையில் இக்கோவில் அமைந்துள்ளது. திருக்கலாவூர் என மக்களால் பொதுவாக அழைக்கப்பெறும் இத்தலம் மாதவி வனம், முல்லை வனம், திருக்கருகாவூர், கர்ப்பபுரி என்று பல பெயர்களால் நூல்களில் குறிப்பிடப்படுகிறது. மாதவி அதாவது முல்லை கொடியை தலவிருட்சமாக கொண்டுள்ளதால் மாதவி வனம் முல்லைவனம் என்றும், கரு கா ஊர், கரு என்றால் தாயின் வயிற்றில் உள்ள கருவை, கா என்றால் காக்கின்ற ஊராக இருப்பதால் கருகாவூர் என பெயர் பெற்றது. இத்திருக்கோவிலில் சுவாமி, விநாயகர், நந்தி மூவரும் சுயம்பு மூர்த்திகளாகவும், சுவாமி கோவில் பின்புறம் லிங்கோத்பவர் இருக்கும் குடவரையில் அர்த்தநாரீஸ்வரர் அமைந்து இருப்பதும் சிறப்பாகும். இத்தலத்தின் தலவிருட்சம் முல்லைக்கொடி. எனவே இத்தலத்து இறைவன் பெயர் முல்லைவனநாதர் என்று அழைக்கப்படுகிறது. நேருக்கு நேராக அமைந்து ஒரே நாளில் தரிசிக்க வேண்டிய பஞ்சாரண்ய தலங்களில் முதலிடம் பெற்ற தலம் திருக்கருகாவூர். இந்த தலத்தில் உசக்காலம் தரிசனம் செய்துவிட்டு ஏனைய 4 தலங்களை காலச்சந்தி, உச்சிக்காலம், சாயரக்ஷை, அர்த்தசாமம் ஆகிய காலங்களில் முறையே அவலிவநல்லூர், அரித்வாரமங்கலம், ஆலங்குடி, திருக்கொல்லம்பதூர் முதலிய தலங்களை தரிசிப்பது சிறப்பாக கருதப்படுகிறது. இவ்வூரின் 4 வீதிகளுக்கிடையில் பாங்குற அமைந்துள்ள இக்கோவிலானது 460 அடி நீளமும் 284 அடி அகலமும் உடையது. பல ஆண்டுகள் குழந்தை பேறு இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறவும், திருமணம் கூடி வராத பெண்களுக்கு விரைவில் திருமணம் கூடி வரவும் அன்னை கருகாத்த நாயகியை வேண்டி நெய்யினால் படிமெழுகி அம்மன் பாதத்தில் வைத்து மந்திரிக்கப்பட்ட நெய்யினை 48 நாட்கள் உண்டு வந்தால் குழந்தை பேறு கிட்டும் என்பது கண்கூடு. மேலும் கருவுற்ற பெண்கள் இத்தலத்து இறைவி கருகாத்த நாயகியை வேண்டி விளக்கெண்ணை மந்திரித்து வயிற்றில் தடவினால் கரு காக்கப்படுவதுடன் சுகப்பிரசவம் ஆவதும் உண்மை நிகழ்வுகளே. இத்தலத்து இறைவன் முல்லைவனத்தில் எழுந்தருளியுள்ளதால் மாதவி வனேஸ்வரர் என்றும், முல்லைவனநாதர் என்றும், மகப்பேறு அளிப்பதால் கர்ப்பபுரீஸ்வரர் என்றும் அழைப்பர். முல்லைவனத்தில் புற்றுருவில் சுயம்புவாக தோன்றியதால் லிங்க திருமேனியில் முல்லை கொடி படர்ந்து இருந்த வடுவை இன்றும் காணலாம். புற்றுருவாக இருப்பதால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதில்லை, புணுகு மட்டுமே சாத்தப்படுகிறது. எனவே இறைவனுக்கு வளர்ப்பிறை பிரதோஷ நாளில் புணுகு சாத்தி வணங்கினால் தீராத நோய்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை. புத்திரபாக்கியம் முற்பிறவிகளில் செய்த நற்செயல்களின் பலனாக மட்டுமே கிடைக்கக்கூடியது. எனவே கற்பரக்ஷாம்பிகை சந்நிதியில் வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வந்தால் வம்சதோஷம் நீங்கி புத்திரபாகியம் கிடைக்கும் என்பது திண்ணம். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோவில் சோமாஸ்கந்த வடிவில் அமைந்துள்ளது. இத்தலத்து இறைவனுக்கும் இறைவிக்கும் இடையில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சந்நிதி அமைந்துள்ளது. இந்த சோமாஸ்கந்தர் அமைப்பில் இம்மூன்று சந்நிதிகளையும் ஒரு சேர வலம் வந்து தரிசிப்பவர்களுக்கு புத்திரபாகியத்தையும், அப்புத்திரபாகியம் சிதைவின்றி கிடைக்க அக்கருவை காத்தருள்கின்ற அருள் பேற்றையும் வழங்கும் தலமாக இத்தலம் விளங்கி வருகிறது. இத்தலத்து இறைவி இங்கு அகிலாண்ட கோடி அன்னையாய், அனைத்துயிர்களின் கருவை காத்தளிப்பவளாய், கண்கண்ட தெய்வமாய் கோவில் கொண்டு அருளும் அம்மை கற்பரக்ஷகி, கருகாத்த நாயகி, கரும்பனையாள் என்று அழைக்கப்பெறுகிறாள். இப்பொழுது இக்கோவிலின் புராண மகிமையை பற்றி பார்க்கலாம். முன்காலத்தில் முல்லைவனம் என்ற இத்தலத்தில் கௌதமர், கார்க்கேயர் என்ற 2 முனிவர்கள் தவம் செய்து வந்தனர். நித்ருவர் என்பவரும் அவருடைய மனைவி வேதிகை என்பவரும்
ஆசிரமத்தில் தங்கி தவம் செய்து வந்த முனிவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தனர். அவர்கள் நமக்கு குழந்தை இல்லையே என்ற குறையை முனிவர்களிடம் கூற, முல்லைவனத்தில் எழுந்தருளியுள்ள இறைவனையும் இறைவியையும் வணங்கினால் வேண்டியது கிடைக்கும் என்று உபதேசித்தனர். அவ்வாறே நித்ருவரும் வேதிகையும் முல்லைவனநாதரையும் இறைவியையும் வணங்கினர். அதனால் அவர்களுக்கு மனமகிழ்ந்த மகப்பேறு உண்டாயிற்று. ஒரு சமயம் வேதிகை கருவுற்றிருந்த போது கணவர் இல்லாமல் தனித்து இருந்த நேரத்தில் கர்ப்ப அவஸ்தையால் சுயநினைவிழந்து மயக்கமுற்றிருந்தாள். அப்போது ஊர்த்துவபாதர் என்ற முனிவர் வந்து அவளிடம் பிச்சை கேட்க, மயக்கமுற்றிருந்தபடியால் வேதிகையால் முனிவருக்கு பிச்சையிட முடியவில்லை. அது அறியாத முனிவர் சாபமிட வேதிகையின் கரு கலைந்தது. வேதிகை அம்பாளிடம் பிரார்த்தனை செய்து முறையிட, அம்பாள் கற்பரக்ஷகியாக தோன்றி கலைந்த கருவை ஒரு குடத்துள் ஆவாகனம் செய்து குழந்தை உருவாகும் நாள் வரையிலும் வைத்து காப்பாற்றி நைதுருவன் என்று குழந்தையாக கொடுத்தாள். இறைவியின் அருள் மகிமையை கண்டுணர்ந்த வேதிகை இனி தலத்தில் கற்பரக்ஷாம்பிகையாகவே எழுந்தருளி உலகில் கருத்தரித்தவர்களையும் கருவையும் காப்பாற்ற வேண்டுமென்று பிரார்த்திக்க அம்பாள் அவ்வாறே அருள் பாலித்தாள். அது முதற்கொண்டு இத்தலத்திற்கு திருக்கருகாவூர் என்றும் அம்பாளுக்கு ஸ்ரீ கற்பரக்ஷாம்பிகை என்றும் பெயர் வழங்கி வரலாயிற்று. குழந்தை நைந்துருவனுக்கு தாய்ப்பால் இல்லாதபடியால் அம்பாள் காமதேனுவை அனுப்பி பால் கொடுக்கச் செய்தாள். காமதேனு தன் கால் குழம்பினால் கீறவும் பால் குளம் தோன்றியது. அது ஆலயத்திற்கு முன்புறம் ஷீரகுண்டம் என்று இன்றும் இருந்து வருகிறது. எனவேதான் இத்தலத்து நாயகியை நினைந்து வணங்கினால் கரு உண்டாகிறது, கரு நிலைக்கிறது, சுகப்பிரசவம் ஏற்படுகிறது. மேலும் இத்தலத்தின் தனித்தன்மை என்னவென்றால், இத்திருக்கோவில் அமைந்துள்ள திருக்கருகாவூரில் எந்த கர்ப்பிணி பெண்களுக்கும் இதுவரை கருச்சிதைவு ஏற்பட்டதே இல்லை. இது இன்றளவும் கண்கூடான உண்மையாகும். முல்லைவனநாதர் என பெயர் பெற்ற ஈசன் தாயின் வயிற்றில் கொடுத்த கருவுக்கு உயிர் கொடுத்தும் கருவை சிதையாமல் காக்கும் கருக்காத்த நாயகி திருவருள் திறமிக்கதாய் இங்கே கோவில் கொண்டிருக்கிறது. எல்லா நலன்களும் நல்கி வாழ்வில் தோன்றா துணையாக இருந்து இத்தலத்தில் கருணை மழை பொழியும் கற்பகத்தை ஒரு முறை வணங்கி வாழ்வில் எல்லா நலமும் பெற கருகாவூர் வாரீர். தமிழக திருக்கோயில்களிலேயே முதன்முறையாக தங்கத் தொட்டில் பிரார்த்தனை இத்திருக்கோவிலில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கருகாவூர் வாரீர், கருகாத்து செல்வீர். ஓம் நம சிவாய.